சர்வ வல்லவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, என்னை தேடுகிற என் ஜனத்திற்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அதிகாலையில் தேடுவோர் அவரை கண்டடைவார்கள். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை என்றும் நாம் வசனங்களிலே வாசிக்க முடியும். தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற உலகத்திலே அன்றாட வாழ்க்கையை நாம் நடத்துவதிலே மிகுந்த அக்கறை உடையவர்களாக, கவனம் உடையவர்களாக காணப்படுகிறோம். தேவனை தேடுகிறதற்கு அநேக தங்களுடைய வாழ்க்கையிலே இடம் விடாதபடிக்கு உலகத்தோடு கூட ஒட்டி வாழுகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தரை தேடுகிற கர்த்தருடைய ஜனத்திற்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த சாரோன் சமவெளியை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, வளமான, செழிப்பான, பாதுகாப்பான ஒரு இடம். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் வளமான, செழிப்பான, பாதுகாப்பான ஒரு வாழ்வை கொடுக்கிறார் என்பதை சாரோன் சமவெளி நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவம் அமைதியான வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் குறிக்கிறதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதுபோல ஆகோரின் பள்ளத்தாக்கை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே இஸ்ரவேலர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். கவலை மற்றும் துக்கம் நிறைந்த ஒரு இடமாக அது கருதப்படுகிறது. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனை தேடுகிற மக்களுக்கு அவர் கடினமான சூழ்நிலையை, சோர்ந்து போன சூழ்நிலையை, துவண்டு போன நிலைமையிலே காணப்படுகிற அந்த சூழ்நிலையை அவர் அவர்களுக்கு இளைப்பாறும் இடமாக மாற்றி விடுகிறார் என்று வார்த்தை மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அவர் ஆதரவையும் எதிர்காலத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை துக்கம் நிறைந்த வாழ்விலே, பாடுகள் நிறைந்த வாழ்விலே, துயரம் நிறைந்த வாழ்விலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் அந்த சூழ்நிலையை மாற்றி ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே உருவாக்க போதுமானவராக இருக்கிறார். முன்பு துக்கமும் தோல்வியும் நிறைந்தவர்களின் வாழ்க்கையிலே இனி அமைதியும் இளைப்பாறுதலும் வளமான ஒரு வாழ்வையும் கொடுக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஃப்ரெஷ்ஷான ஒரு சமவெளி. ஒருவேளை அன்றுள்ள ஆகாரத்தை நமக்கு புதிதாக கொடுக்கிறவர். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை ஒவ்வொரு நாளும் கொடுத்தாரோ அப்படியே நம்மையும் ஆதரிக்கிறவர். அது மாத்திரமல்ல, அமர்ந்த தண்ணீர் அண்டை என்று சொல்லுகின்ற பொழுது அதுவும் ஒரு ஃப்ரெஷ்ஷான வாட்டரை குறிக்கிறது. புதிதான தெளிவான ஒரு தண்ணீரை குறிக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற அனுபவத்திலே அவரை ஒவ்வொரு நாளும் நாம் தேடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு சமாதான வாழ்வை, செழிப்பான வாழ்வை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். தோல்வியான உங்கள் சூழ்நிலையை அவர் எதிர்காலத்திலே ஜெயமாக மாற்றவும் போதுமானவராக இருக்கிறார். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரை தேடுங்கள். செபத்திலே அவருக்கு முன்பதாக காத்திருங்கள். அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அவர் உங்களுக்கு உதவி செய்து ஒரு புதிய எதிர்காலத்தை, ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய காரியத்தை உங்களுக்குள்ளே செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.